கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த இரவு வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15வது வசனம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15வது வசனங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த இரவு வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. இங்கே யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆகவே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள், கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்காக, தீர்மானங்களை எடுக்க முடியாமல் குழப்பத்திலே இருப்பவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும். யாராவது நம்மிடத்தில் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது, உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் கூட, படிப்பின் சம்பந்தமாக, திருமணத்தின் சம்பந்தமாக, குழந்தை பேர் சம்பந்தமாக, எதுவாக இருந்தாலும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட, நமது ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதற்காக கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் எல்லா விதமான ஜெபத்தையும் கேட்டு அவர்களுக்கு பதிலளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது சீசர்களுடைய, ஜனங்களுடைய விசுவாசம் பெருகும்படியாக அவர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார் என்று பார்க்கும்பொழுது, அவருடைய விசுவாசம் பெருக வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 22:32 இதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும்பொழுது, அவர்கள் இங்கே சோதனைக்கு உட்படாமல் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய ஜெபமாக இருக்கிறது. அதில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒற்றுமை உணர்வோடு கூட அவருடைய சீஷர்கள் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார் என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தப்பட வேண்டும், ஃபார் தி சான்டிஃபிகேஷன், அவர்கள் மென்மேலும் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட எதற்காக ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலர் மனம் திரும்ப வேண்டும், இஸ்ரவேலர் அவர்கள் பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக செல்லாதபடிக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபித்தார். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, சகோதரர்கள் வழி தப்பி நடக்கக்கூடாது. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட வழி விலகி போவதற்கு, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்காக கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய வழியிலே சகோதரர்கள் நடக்க வேண்டும். அவர்கள் ஜெயக்கொடியை ஏந்தி தேவன் காட்டின பாதையில் அவர்கள் நடக்க வேண்டும். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்லாமல் அவர்கள் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுதும் நிரம்பியிருக்க வேண்டும். ஏன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பியிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யும்படியாக ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு சமயத்தில் மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் அவர்கள் பரிபூர்ணமாக ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக
காணப்பட வேண்டும். இதை எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 19 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் சீஷர்கள் பரிபூரணப்படணும், அவர்கள் விசுவாசம் பெருகணும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சீர்பட வேண்டும், நேரான பாதையிலே வழிவிலகாமல் அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக மிக கவனமாக ஜெபம் பண்ணுவதாக அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும், இவர் அவர் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக சொல்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எல்லாருக்காகவும் நீ ஜெபம் பண்ண வேண்டும். இதில் வித்தியாசமே இல்லை. விசுவாசி அவ்விசுவாசி என்ற பேதமில்லை. எல்லோருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டுதலை செய்ய வேண்டும். அவர்கள் உன்னிடத்தில் ஏதாவது குறைய சொன்னால் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை என்னிடத்திலிருந்து நீக்குவார், என்னை பரிபூர்ணமாக அவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி யாராவது நம்ம இடத்துல சொல்லுவார்கள் என்று சொன்னால், விசுவாசி அவ்விசுவாசி என்று பேதம் பார்க்காமல் அவளுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்காக பரிதவித்து வேண்டுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இங்கே சொல்கிறார், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கடைசியாக ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஏன் ஸ்தோத்திரம்? ஆண்டவர் அந்த வேண்டுதலை கேட்ட பிறகு நாம் நன்றியற்றவர்களாக மாறக்கூடாது. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்தீர், என்னுடைய ஜெபத்தை கேட்டு இவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீர், இவர்களை காப்பாற்றினீர், நோயிலிருந்து பிடியிலிருந்து காப்பாற்றினீர், பிசாசின் தொல்லையிலிருந்து காப்பாற்றினீர், கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினீர் என்று சொல்லி வேண்டுதலை செய்து வேண்டுதல் நிறைவேறின உடனே நாமும் கூட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முதல்ல பார்க்கும்போது எல்லா மனுஷருக்காகவும் அங்கே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்பொழுது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ராஜாக்களுக்காக, ராஜா என்று சொன்னால் இப்போ ராஜா கிடையாது, இங்கே அதிகாரத்தில் உள்ள பிரதம மந்திரி மற்ற அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டுமா? இல்லை, அவர்கள் சுவிசேஷ பிரபலத்திற்கு எந்த தடையும் கொண்டு வராதபடி அவர்கள் நமக்காக எல்லா வழிவாசலையும் கொடுக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ராமேஸ்வரத்தில் கடந்த இந்த குடியரசு தினத்தன்று அங்கே சுவிசேஷ படமுயற்சி செய்யப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக விசுவாசிகள் சென்று, ஊழியக்காரர்கள் சென்று அங்கே சொன்னார்கள். அப்பொழுது சுவிசேஷத்தை சொன்னார்கள். அப்பொழுது சுவிசேஷம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அநேகர் அதை காது கொடுத்து கேட்டார்கள். ஆனாலும் கூட இது அரசாங்கத்துக்கு தெரிந்து அரசாங்கம் என்ன சொன்னது என்று சொன்னால், அவர்கள் அமைதியாக ஊழியத்தை செய்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு தடை செய்யக்கூடாது என்று ரகசியமாகவே அரசாங்கம் முடிவெடுத்தது என்று அங்கே சென்று வந்த ஒரு சகோதரர் என்னிடத்திலே சொன்னார். பாருங்கள், நாம் அரசாங்கத்தில் போய் கேட்கவில்லை என்றாலும் கூட நாம் ஜெபித்து செல்லும்பொழுது ஆண்டவர் அவ்விதமான அங்கே லிபர்ட்டி, சுயாதீனம், சுதந்திரத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் கொடுக்கிறார். ரகசியமாக அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். எப்பொழுது நாம் ஜெபிக்கும்பொழுது அப்படியாக செய்கிறார். ஆகவே ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும். எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் இந்த மோசடிகளை செய்ய வேண்டும், அவர்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும். அதற்காக இல்லை, நாம் அமைதியுள்ள விசுவாசிகளாகிய நாம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி அவர்களுக்காக
நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். மாத்திரமல்லாமல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடையணும். அவருடைய சரீர தேவை மாத்திரமல்ல, அவருடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல, அவர்களும் கூட நாம் பெற்ற சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். சரீர பிரகாரமான தேவை இருக்க வேண்டியதுதான், கேட்க வேண்டியதுதான். ஆனாலும் கூட அதை விட முக்கியமானது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவளுடைய ரட்சிப்பு தேவைக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்காக நாம் கவனமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சுவிசேஷ நிமித்தமாக அநேகர் என்ன செய்கிறார்கள்? வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் சுவிசேஷத்தை அங்கே கேட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே இதை எங்கே பார்க்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆகவே பரிசுத்தவான்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அங்கே அதிக உபத்திரவத்துக்குள்ளாக செல்லுகிற சபைகளுக்காக கூட நாம் ஜெபிக்கணும். வட மாநிலங்களில் அதிக சபைகள் இருக்கின்றன. அந்த சபைகளில் அதிகமான உபத்திரவங்கள் காணப்படுகிறது. அநேகரை சிறைச்சாலைக்குள்ளாக கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக என்று சொல்கிறார். ஆகவே கட்டப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும். சுவிசேஷ நிமித்தமாக கட்டப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும். மாத்திரமல்லாமல் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக, போதகர்களுக்காக, ஆண்டோடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லுகிறவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபத்தில் தாங்கணும். அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அவர்கள் ஆயத்தப்பட்டு வரட்டும் என்று நாம் இருக்கக்கூடாது. அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள், சபையை திடப்படுத்துகிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்கணும். வார்த்தையினாலே திடப்படுத்துகிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், அதை தான் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், எபேசியர் 6:20, நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டோடைய வார்த்தையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டோடைய ரகசியத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் ஆண்டோடைய ரகசியத்தை அறியவும் அதை தைரியமாய், எந்த ஒரு பயாஸ் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நான் சொல்லத்தக்கதாக, என் வாயை திறக்கத்தக்கதாக எனக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், எத்தனை விதமான காரியத்தை சொல்லுகிறார். இந்த வேலையிலே நாம் பார்த்தோம், வியாதியஸ்தருக்காக, நம்ம இடத்துல வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்னவர்களுக்காக, இதெல்லாம் ஜெபிக்க வேண்டியதுதான். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வேண்டும் தான், கேட்க வேண்டியது தான். இப்போ நம்ம நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு சகோதரனை பார்க்குறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை பார்க்குறோம். அவர்கள் அனுபவிக்கிற உபத்திரவத்தின் நிமித்தமாக நாம் என்ன செய்யலாம்? அவர்களுக்காக, அவர் கேட்காமலே கூட அவர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய உபத்திரவத்தை பாரும் என்று சொல்லி, மனமிறங்கும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆகவே தான் எல்லாருக்காகவும் வேண்டுதல், ஜபங்கள், விண்ணப்பங்கள், கடைசியாக அதற்காக ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாத்திரமில்லாமல் வியாதியஸ்தற்குமாக மாத்திரமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபம் எல்லாம் அநேகமாக அது ஆவிக்குரிய விஷயமாகவே இருந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய ஒற்றுமை ஓங்கத்தக்கதாக, அவர்கள் ஒருமைப்பாட்டிலே காணப்படத்தக்கதாக, அவர்கள் பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படத்தக்கதாக, அவருடைய விசுவாசம் பெருகத்தக்கதாக
சோதனையிலிருந்து அவர்கள் விடுபடத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அவர்கள் மென்மேலும் வளரத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எடுத்தார். மாத்திரமல்ல 2 கொரிந்தியர் முக்கியமாக 13:7 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வழிவிலகாமல் சத்தியத்திலே நடக்கும்படியாக அதற்காக கூட ஜெபிக்கணும் என்று சொல்கிறார். பாருங்கள், அநேக காரியத்தை 1 தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார். உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை அவர் சொல்லுகிறார். அங்கே கவர்மெண்ட் லீடர்ஸ்க்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக. ஏன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்? நாம் அமைதலாக சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக, அமைதலாக ஜீவனம் பண்ணும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கணும். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். சுவிசேஷத்தினாலே கட்டுண்டவர்களாக சிறைசாலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். மாத்திரமல்லாமல் சபையை திடப்படுத்துகிற ஒவ்வொரு எல்டர்ஸ்க்காக, காட் சர்வன்ட்ஸ்க்காக அங்கே அவர்கள் வாயை திறந்து பரம ரகசியத்தை அறிந்து ஜனங்களுக்கு விட்டு கொடுக்கும்படியாக அவர்கள் செய்கிறார்களே, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே கடைசியாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அவருடைய பாரத்தை, நம் சகோதரருடைய பாரத்தை, நமக்கு தெரிந்தவர்களுடைய பாரத்தை, அவருடைய வேதனையை நாம் சுமக்க வேண்டும். நாம் சுமந்து அவர்களுக்காக நாம் மன்றாடுவர்களாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அதுதான் கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்பித்த பாடம். உன்னுடைய கவலை உன்னோடு இருக்கட்டும், உன்னுடைய வேதனை உன்னோடு கூட இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என்னுடைய பாடே பெரிய பாடாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களே அந்த கவலையை சுமந்து கொள்ளட்டும், அவர்களே அந்த பாரத்தை சுமந்து கொள்ளட்டும் என்று விடக்கூடாது. அவர்கள் பாடுபட்டால், ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் முழு சரீரமும் வேதனைக்குள்ளாக போகும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சரீரத்தில் ஒரு அவயம் பாடுபட்டால் அது முழு சரீரத்தையும் பாதிக்கும். நம்ம அறிந்திருக்கிற வசனங்கள். ஆகவே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும். எதற்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பார்க்கணும். உலக பிரகாரமான காரியத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டியது தான், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி யாக்கோபு 5 வாசித்தோம். ஆனால் அதை காட்டிலும் அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடக்கூடாது. அதையும் செய்யணும், இதையும் விட்டுக்கூடாது. விட்டுவிடக்கூடாத மிக முக்கியமான காரியம் என்ன? சகோதரர்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், வழி விலகாமல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். மாத்திரமல்லாமல் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்காக, கட்டுண்டவர்களுக்காக, சபையை திடப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எதற்காக ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே இப்படிப்பட்ட உன்னதமான ஜெபங்களை எப்பொழுதுமே ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.